வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கேரள மாநிலம் பாலக்காடு தொகுதியில் உட்பட்ட காஞ்சிக்கோட்டில் பாஜக சார்பில் நடந்த ரோட் ஷோவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றார். அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷனின் லோகோ நீல நிறத்தில் இருந்து காவி நிறத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. கேரளாவில் வருகின்ற 26ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதன் காரணமாக தமிழக கேரள எல்லையில் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. கோடை விடுமுறையொட்டி தமிழ்நாட்டில் 19 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ அடுத்த ஆண்டு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாற்றம் கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களின் உதவியாளரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளழகர் கோவிலில் சித்திரை திருவிழா வருகின்ற 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இன்று அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் மதுரைக்கு புறப்படுகிறார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய ரேஷன் கார்டிற்கு விண்ணப்பித்த 45,509 பேருக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்லா நிறுவன CEO எலான் மஸ்க் அவர்கள் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க இந்தியா வருகை தர இருந்த நிலையில் அந்த பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு வருகின்ற 22ஆம் தேதி ஆகிய நாளை முதல் வருகின்ற மே 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2009, 2014, 2019 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவை விட 2024ஆம் ஆண்டில் தற்பொழுது வாக்குப்பதிவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சர்க்கரை அளவை உயர்த்த சிறையில் இனிப்பு உணவுகளை எடுத்துக் கொள்கிறார் என்ற அமலாக்கத்துறை குற்றச்சாட்டிற்கு அவரது தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய்க்காக 36 மணி நேரத்தில் 10,000 வரிகளில் கவிதை எழுதி உலக சாதனை படைத்தார் நடிகர் விஜய் அவர்களின் தீவிர ரசிகர் ஒருவர். மதுரையில் இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மக்களவைத் தேர்தல் 2ஆம் கட்டமாக வருகின்ற 25ஆம் தேதி நடக்கவுள்ள நிலையில் துறவிகள் புனிதர்கள் மாநாட்டை டெல்லியில் பாஜக இன்று நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் இருக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக கோவை எல்லையில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று சென்னையில் இறைச்சி கடைகள் மூட மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடிக்கு சென்னையிலிருந்து மேலும் 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு UPSC தேர்வில் தேர்வானவர்களில் 34.65% பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகளில் தேர்தல் வைத்தால் தொடர் விடுமுறை எடுத்துக்கொண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க வருவதில்லை என்று பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். துபாயில் பெய்த கனமழையால் 8,300 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்தமாக சராசரி வாக்குப்பதிவு 69.46% என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81% வாக்குகள் பதிவாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 55,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.